இப்போ நாம் ஒரு கதை தாங்க பார்க்க போகிறோம். சிவன் கதை. ஒரு ஊரில் ஒரு 2 பேர் இருந்தாங்கங்க. அவங்க காட்டுக்கு போனாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ சாப்பிட இருக்காதுல்ல, ஆனால் அங்கே இருக்கிற கோழிக்கறியை வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அதில் 2 பேரில் இருந்தாங்கல்ல, அதில் ஒருத்தன் மட்டும் நான் மலைக்கு மேலே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். மேலே சிவன் தனியாக இருந்தார். ஒரு 2 நாள் அவர் சிவன் கூடயே படுத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் அவர் வச்ச கோழிக்கறியை கையில் எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாயில் தண்ணி எடுத்துக்கிட்டு மண்டையில் பூ வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சிவன் இருக்கார்ல, சிவனுக்கு வேலை செய்கிற அந்த பூசாரி வந்து பார்த்தா டெய்லியும் இது இருக்கே சுவாமி, நீங்கள் எப்படி இதை ஒத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னோட ஒரு பக்தன் என்ன பண்ணுறான், நீ பூஜை பண்ணிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்பான். சரி சுவாமி அப்படி சொல்லிட்டு அவரும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் அவன் வந்தோடனே சிவன் கண்ணிலேருந்து ரத்தம் வரும் ஒரு கண்ணிலேருந்து. அதனால இலலாம் வச்சு பார்ப்பான், நிற்காது. அதனால அவனோட கண்ணையே எடுத்து சிவனுக்கு வச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வந்துச்சு. நம்மள்கிட்ட தான் இன்னொரு கண்ணு இருக்குல்ல, அதையும் சுவாமிக்கே வைப்பான்னு வச்சிடுவார். அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வைக்கன்னு சொல்லிட்டு காலை வச்சு அடையாளம் பார்த்து வச்சாரு. அதனால தான் அவன் பேர் கண்ண அப்பனால அவன் பேர் கண்ணப்பன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.